ரஷ்யாவே அழிஞ்சு தரமட்டம் ஆனாலும் பதிலுக்கு ரஷ்யா உலகத்தையே அழிச்சிருமா. அப்படி ஒரு திட்டம் தான் ரஷ்யா கிட்ட இருக்கு. அது என்ன திட்டம், அது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ரஷ்யா கிட்ட வந்தது, இதை பத்திலாம் பார்க்கலாமா? 1970 1980களில் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் அணு ஆயுத போட்டிகள் அப்படின்றது தீவிரமா இருந்தது. அந்த டைம்ல அமெரிக்கா லான்ச் ஆன் வார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, எதிரி நாட்டுடைய ராக்கெட் வருது அப்படின்னா அதோட சிக்னல் கிடைச்ச உடனே அதை தாக்கணும் அப்படின்றது தான் அதோட திட்டமாகவும் இருந்தது. அமெரிக்காவுடைய இந்த திட்டத்தை பார்த்து சோவியத் யூனியனுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டது. அப்போ நம்மளுடைய சோவியத் யூனியன் அழிஞ்சாலோ இல்ல தாக்கப்பட்டாலோ அடுத்து என்ன நடக்கும், நம்ம எப்படி இதை கையாள போறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு பதிலாகத்தான் இந்த டெத் ஹேண்ட் சிஸ்டம் அப்படின்றதும் வந்தது. இதோட நோக்கம் எந்த நிலையிலையுமே தாக்குதல் பதிலடி கொடுக்கிறது. இப்போ ரஷ்யாவுடைய இராணுவம் அழியுது, அதோடைய தலைவர்கள் அழிகிறாங்க, இருக்கக்கூடிய எல்லா நகரங்கள் அழிஞ்சாலும் யாருமே அங்க இல்லை அப்படின்னாலும் இந்த டெத் ஹேண்ட் சிஸ்டம் உடனடியா இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல கிட்டத்தட்ட 5000 ஏவுகணைகளை, அணு ஆயுத ஏவுகணைகளை செயல்படுத்தி எல்லா நாடுகளையும் தாக்கும் அப்படின்றது தான் இந்த டெத் ஹேண்ட் சிஸ்டம் ஆகவும் இருக்கு. சோவியத் யூனியன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளுடைய கூட்டமைப்பாகவும் இது இருக்கு. அதாவது கஜகஸ்தான், ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ் போன்ற முக்கிய நாடுகளும் இதில் அடங்கியிருக்கு. சோவியத் யூனியனுக்கு பொதுவாக இருந்த இந்த டெத் ஹேண்ட் சிஸ்டம் ரஷ்யாவுக்கு மட்டும் எப்படி குறிப்பா போச்சு, மற்ற நாடுகளுக்கு போகாம அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதையும் தெளிவா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. சோவியத் யூனியன் 1991ல அரசியல் காரணங்கள், பொருளாதார வீழ்ச்சி மற்றும் சுதந்திர இயக்கம் போன்ற காரணங்கள்னால 15 நாடுகளுடைய கூட்டமைப்பு, அதாவது சோவியத் யூனியன் கலைஞ்சது. இப்படி கலையும் போது சோவியத்துடைய இராணுவம், அணு ஆயுதங்கள், விண்வெளி நிலையங்கள் எல்லாமே முக்கியமா ரஷ்யாவுடைய எல்லைக்குள்ள இருந்தது. குறிப்பா இதுல மாஸ்கோ, அதாவது சோவியத் யூனியனுடைய தலைநகரமாகவும் ரஷ்யாவுடைய தலைநகரமாகவும் மாஸ்கோ தான் இருந்தது. சோவியத் யூனியனை சேர்ந்த பெரும்பாலான தலைவர்கள் ரஷ்யாவை சேர்ந்தவர்களாகவே இருந்தாங்க. இந்த இடத்துல ரஷ்யாவுடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. சோவியத் யூனியன் கலைஞ்சதுக்கு அப்புறமா அணு ஆயுதங்கள் யாருக்கு போகும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருந்தது. ஏன் அப்படின்னா 4 நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்தது. உக்ரைன், கஜகஸ்தான், பெலாரஸ் மற்றும் ரஷ்யா, இந்த 4 நாடுகள் கிட்டையுமே இந்த அணு ஆயுதங்கள்லாம் இருந்தது. இதனால ஐநாவும் அமெரிக்காவும் பயந்தாங்க. அதாவது 4 நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னா இது உலகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், உலகிற்கு ஏதாவது அழிவை ஏற்படுத்தும், அதனால நீங்க 4 பேரும் வச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதுக்காக ஒரு ஒப்பந்தத்தையுமே போடுறாங்க. இதனால 1994ல புட்டபெஸ்ட் மெமோரண்டம் ஆன் செக்யூரிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு உறுதி ஒப்பந்தமாகவும் கையெழுத்தானது. இதன் பிறகுதான் உக்ரைன், கஜகஸ்தான், பெலாரஸ் போன்ற நாடுகள் ரஷ்யா கிட்ட அணு ஆயுதங்களை ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்க எங்க கிட்ட அணு ஆயுதங்கள்லாம் கொடுக்கறதுனால உங்கள் மீது எந்த ஒரு போரும் நடக்காம இருக்கிறதுக்கோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரஷ்யாவும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தினால அந்த மற்ற 3 நாடுகளும் அணு ஆயுதம் இல்லாத நாடுகளாக மாற ஒப்புக்கொண்டு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்தும் இடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் அணு ஆயுதங்கள், டெத் ஹேண்ட் சிஸ்டம், விண்வெளி நிலையங்கள்னு போன்ற நிறைய விஷயங்கள் ரஷ்யா வசம் போறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சது. ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ரஷ்யாவே அழிஞ்சாலும் இது எப்படி மற்ற எதிரி நாடுகளை தாக்கும், இது உலகத்துக்கே ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்றாங்களே, அப்போ இது எப்படிதான் ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சூப்பர் கம்ப்யூட்டர்னால ஆனது. இந்த சிஸ்டம்ல அணு ஆயுத தாக்குதல்கள், இல்ல ஏதாவது போர் நடக்க போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே அறியும் வகையில நிறைய சென்சார்களையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த டெத் ஹேண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ எல்லா ஒவ்வொரு விஷயங்களும் இதே தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதுக்கு முன்பாக மனித செயல்பாடுகளோட, மனித இயக்கத்தோட ஒரு சில விஷயங்களும் இதுல இருக்கு.
முதல்ல ஹியூமன்ஸ் வந்து இதை ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன்ல வச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு போர் ஏற்படுது இல்லை அதற்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா அந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இப்போ அணு ஆயுதங்கள்ல வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இல்லை நிலநடுக்கம், இந்த மற்ற விஷயங்களோடைய அதிர்வுகளை வச்சு இது போர் நடக்குதா இல்லை மற்ற வேற ஏதாவது நடக்குதா அப்படின்றத கணிச்சிரும். ஸோ அப்படி போர் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி ஸ்டாண்ட் பைல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பின்னாடி மற்ற தலைவர்கள் கிட்ட அவங்களுடைய தலைவர்களோ இல்லை ராணுவமோ எதுவும் அவங்க கிட்ட இருந்து அறிகுறிகள் இல்லை ஏதாவது ரெஸ்பான்ஸ் வராம இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது அப்போதான் ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளை அழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மேல கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய அளவுக்கு இது சக்தி வாய்ந்ததா மாறும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து திடீர்னு ரஷ்யாவை தாக்குறாங்க, அணு ஆயுதங்கள்லாம் போட்டு அவங்களுடைய தலைவர்கள் ராணுவம்லாம் இறக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல உடனடியா இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சுத்தி இருக்க மற்ற நாடுகள்ல எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம அதோடைய அணு ஆயுதங்களை தாக்கி இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பாதுகாப்பாரனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே இல்லாத டைமுக்கு அப்புறமா இது வெளியே வந்து இது வந்து தாக்குது அப்படின்ற பட்சத்துல இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம் அப்படின்றது செயல்படுது. மீண்டும் மற்றொரு பதிவுல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.